வந்தது அந்த கிளவி விடமுட்டேன்னுட்டு அதான் வர லேட் ஆகி போச்சு. நீங்களும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்லம்மா, நீங்களும் வரட்டுன்னு தான் நாங்க இருக்கோம். சின்ன பிள்ளைகளும் மட்டும் ரெண்டும் சாப்பிட்டுச்சுவே, பசிக்குது நிச்சுவே, அந்தாலும் அதுவும் ரெண்டும் சாப்பிட்டுச்சுவே. ஆமா, கையை கழுவிட்டு சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்துருந்தா நீங்களும் வர காணோம். அதுக்கப்புறம் நான் 10 மரத்துக்கு தடி பாய்ச்சி முடிச்சிட்டேன் போ. கிளவி 2 மணிக்கு தான் சாப்பிட போனோம்னு இருச்சு, வேற நாங்க என்ன பண்ண? அட கடவுளே, பாப்பாத்தியக்கா இவ்வளவு வேலை பார்க்கவளாக்கம். ஐயே, கிளவி கொஞ்சம் நெஞ்ச கூத்தா பண்ணுதுங்கியே, அது வேற வரத்துக்குலாம் எம்மா அதை சமாளிக்க முடிய மாட்டேங்குது. அதான் நான் கொஞ்சம் முத்த அள்ளிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த கொட்டையெல்லாம் அங்கிருந்து களவாண்டுட்டு வந்ததா, நானும் உனக்குனே தான் பறக்கிட்டு வந்திருக்க போலன்னு பார்த்தேன். விடுவாளா அவ? அது ஸ்நாக்ஸ் கேட்டா, காப்பியும் பலகா வடையும் கேட்டா, அதுக்கு வேற கணா போவான்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுருச்சு கிளவி. அதான் பார்த்தா சரிப்பட்டு வராதுன்னு அங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டா. சொன்னா கேட்காண்டாங்க, மடிக்கில் போட்டு அள்ளிட்டு வந்துட்டா. எப்போ மாட்ட போறாளோ தெரில. நமக்கான கூலி ஒழுங்கா தரலன்னா நம்ம வேற இப்படிதான் ஆட்டையை போட்டு வரணும். அது சரி, உன்னைய நம்பி தோட்டத்துக்குள்ள விட்டாலும் வழங்கதான் செய்யும் போல. அட நீங்க வேற சும்மா இருங்கக்கோ, எவ்வளவு வேலை தருவோம், எவ்வளவு மரம் இருக்கு, அவ்வளத்தையும் எல்லா பழமும் அழுவி கிழுவி போய் கிடக்குது கீழே விழுந்து. அதுல கொட்டையை பறக்க என்ன பாடுபடுறது எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, கீ மரத்துல அப்படிதான் கிடக்கு. நம்ம அதை போய் எட்டி பாப்பு கிடையாதுல்ல, அதனால அது அப்படிதான் கிடந்துச்சு. எங்க அக்கா தான் கிடந்து எல்லாம் செஞ்சுட்டாடா. நாங்க அவ்வளோ மரத்தையும் கூட்டி எடுத்து அதுல உட்கார்ந்து இருந்து பறக்கிருக்கோம். தனித்தனியெல்லாம் அங்க பறக்க முடியாது. மரம் நிறைய பத்தியில அவ்வளோ அங்கனே உளுந்து அழுவி பறக்க இல்லாம கிடந்துச்சு. ஆமா, வேற இந்த வேலை அப்படிதான் இருக்கும். நான் ஆசையா போனேன், கடைசியில வாழ்க்கையே வெறுத்து போச்சு போங்க. எல்லாம் நல்ல பழம் ஒரு கூட பறக்கி வைக்க சொன்னேன், சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போனியெல்லாம் கிடைச்சிச்சா? எங்க அந்த கிளவிட்ட சண்டை போடவே எங்களுக்கு நேரம் சரியா இருந்து. அடக்கு அமரிவளா, உங்களோட நம்பி அந்த பயல வேற போன பண்ணி வர சொல்லிட்டேன்னு. எக்க உங்க தோட்டத்திலே கிடக்கும்ல, அதே பறிச்சு கொடுங்க. அந்த கிளவிட்ட போய் மனசவையே கேட்டு வாங்குவானா? அது ஒரு பிசுனாரி கிளவி. மரத்துல நல்ல பழமா கிடக்குக்க, கீழே கிடக்குது மட்டும் தான் நாங்க பறக்கணும். மரத்துல கேட்டு பறிச்சா பறக்கலாம். அப்ப சாப்பிட்டுட்டு நான் வந்து பாப்பாத்திய கிட்ட கேட்டு பறிச்சுக்கிட்டட்டுமா? ஆமா, நீங்க வந்து கேளுங்க. நாங்க கேட்டா ஓவரா பண்ணுது. நானும் அங்க கிடக்கல இவ்வளவு கேட்டு பறிச்சுட்டு வருவாள். அந்த பயல வேற 2-3 மணிக்கா வான்னு சொல்லிட்டேன். அந்த பயலே லட்சுமிக்கு போன் பண்ணனா, அதனாலதான் அவன் வர சொல்லி சொன்னா. நீங்களும் என்னன்னா பறக்கிட்டு வராம வெறுங்கையா ஆட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அந்த பையன் ஏதோ படத்துக்கு போறதுக்கு வாரியலான்னு சொல்லி கூப்பிடறதுக்கு போட்டிருக்கான். என்ன படத்துக்குக்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் தியேட்டருக்கு போய். என்ன படம்னு கேட்கலையாடே? ஒருவேளை கருப்பு மூவியா இருக்குமா? நானும் எங்க வீட்டுக்காரனும் கூட்டு போங்க இன்னைக்கு நாளைக்கு ஞாபகத்துக்கிட்டே இருக்கான். தியேட்டர்ல இருந்து படத்தையே தூக்கிடுவான். அவ்வளவு நாள் ஆகி இன்னும் கூட்டு போல. என்னதான் பண்ணன்னு தெரியல மனசுல. எங்க வீட்டுக்காரர் என்னைய பிளாஸ்ட் மூவி நல்லா இருக்கு அதுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு. நான் தான் ஏண்டான்னு சொல்லிட்டேன். நான் அறுத ஆளா கிளம்பி போயிருப்பேன், நீ ஆளா வரலன்னு சொன்ன. எங்க வீட்டுக்காரோட போனா போர் அடிக்கும், எங்க மாமியாரும் கூட நானும் வாரேன்னு நிற்கும். அது கூட போனா இன்னும் வெறுப்பா இருக்கும், அதுக்கு தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். நானா இருந்தா என் மாமியாரை கட்டி விட்டு நானும் என் வீட்டுக்காரனை மட்டும் தனியாவே படத்தை பார்க்க போயிட்டு வந்திருப்போம். இப்பயே அப்படிதான் கூப்பிடியே வர மாட்டேக்காரு. லாஸ்ட் செம்மையா இருக்கு. இந்த ரொமான்ஸு கிமன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஃபைட்டு படம், நல்லா பார்க்க நல்லா இருக்கும். குடும்பத்தோட பார்க்கறதுக்கு ஒரு தப்பான சீனும் கிடையாது, நல்லா இருக்குன்னாரு. அப்படி படமா இருந்தா பிள்ளைகளை கூட்டிட்டு பார்க்க போலாமடே. இந்த லவ் இவ்னு எனத்தையாவது காட்டுவான்னு தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் படத்துக்கு வேண்டாமே. அப்ப லட்சு, அப்படி நீங்க பயப்படியதான் இருந்தேன்னா இந்த படத்துக்கு கூப்பிட்டு போகலாம். நல்லா இருக்குன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. ஃபுல்லாக ஃபைட்டு தானா, நல்லா ஒரு அம்மா அப்பா பிள்ளைன்னு ஒரு நல்ல படமா. அப்படியா? அப்ப ஒரு நாள் போகுமாடே நம்ம. ஆனா அந்த பையன் என்ன படத்துக்கு கூப்பிட்டான்லாம் தெரியாது. படத்துக்கு வேணா பிள்ளைலாம் கூப்பிட்டு போறேன், நீங்களும் வேணா வாரியெல்லாம் டிக்கெட் போடட்டுமா, 3 மணி ஷோக்கு போகுமான்னு சொல்லி கேட்டான். நான் ஏண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். நீ வந்து என்னதை பார்த்து வேணா வந்து வாங்கிட்டு போனிக்கிட்டு. சரி வருவாம்ல, வரட்டும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எந்த கிளவிட்ட மட்டும் நீங்கள் பழத்தை கேட்டு வைங்க, நாங்கள் பறித்து தந்துடுறோம். சரி சரி, எதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். என்ன சாப்பாடு நீங்கள் 2 பேரும்? நான் கஞ்சி ஊறுகாயும் தான்ப்பா. வேலைக்கு இன்னதான் வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன். அதானே, இல்லாட்டினா நீ என்னைக்கு சோறு கொண்டு வந்திருக்கா? எங்கள் வீட்டில் சோறு சாம்பார் பூசணிக்காய் கூட்டு. பரவாயில்லையே பெரிய பொண்ணு, காலையில உங்க மாமியார் விதவிதமா செஞ்சிருக்க. மாமியார் நக்கோ நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு. பரவாயில்லையே, அப்ப இன்னைக்கு மழை வந்தாலும் வந்துட போகுது. சும்மா இருங்கக்க, அது இப்போ வர வர ஒன்றும் செய்ய மாட்டேக்கு. நீ செஞ்சு திங்கலன்னா இருந்தாலையும் போன்னு என் பாட்டுக்கு இருந்துக்கிடுது. அதான் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்பெல்லாம். இன்னைக்கு என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்தியே? நாங்கள் சோறு பருப்பு குழம்பு முட்டை பொரியல் இவ்வளவுதான் கொண்டு வந்தோம். போட்டு நல்ல சம காம்பினேஷன் தான் போங்க. சரி, முட்டை பொரியல் ஆள் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் குழம்பு மட்டும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஊறுகாய் கொஞ்சம் எனக்கு தந்துருன்னு, பருப்பு கறிக்கு ஊறுகாய் நல்லா இருக்கும்.
தோட்டத்துல வச்சு சோறு சாப்பிடியதை விட கஞ்சி குடிக்கிறது தான் நல்லா இருக்கும். அப்ப நான் வாளியை மாத்திக்கிடுவோமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டா கஞ்சி வாளியை ஏன்டா சோறை நீ எடுத்துக்க. நல்லதா போச்சு, கொண்டாங்க. நாங்க கஞ்சி வாளி எப்படிங்க? கஞ்சிக்கும் பருப்பு கறிக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் பழைய குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோன்னா தேவாமிர்தமா இருக்கும். ஆமா ஆமா, நல்லாதான் இருக்கும். அதுவும் அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். இன்னும் சரி, சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டு போனோம். இல்லாட்டினா அந்த கிளவி இங்கேயே கம்பெடுத்துக்கிட்டு வந்துடும். ஆமால, சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க. ஏக்கா நீ சாப்பிடு. லட்சுமி, அங்க என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுருப்பாருல்ல, உன் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா இல்லையான்னு நீ போன பண்ணி அவர்கிட்ட கேளு. சாப்பாடெல்லாம் கொடுத்து தானே விட்டுருந்து. ஆமா, என்ன சாப்பிட்டுட்டு உன் புரியன்ட்ட சாப்பிட்டாரா இல்லையான்னு கேளு. இப்ப சாப்பிடு. அடே அப்பா, என்ன பாசற அணியக்காயா வீட்டுக்காரர் மேல இன்னும் இருக்காதா? அவரை நினைச்சுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. அவரு இப்படிலாம் வந்து ஒரு நாளும் கிடக்க முடியாரு. இப்ப இப்படி வந்து கிடக்காருன்னு அவரு சூழ்நிலை அப்படி. எல்லாம் சரியாயிரும்க்கோ. எங்கள் வீட்டுக்காரு ஒரு வக்கீல்கிட்ட அன்னைக்கு பேசிட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. நம்ம எப்படியும் உங்கள் தோட்டம் வீடு எல்லாத்தையும் வாங்கிடலாம். சரிம்மா. யாராவது கொஞ்சம் குழம்பு தாங்க சோத்துக்கு ஊத்த எடுத்து ஊத்திக்கலாம். இவ்வளாண்டு குழம்பு வச்சிருந்தா எங்க ஊத்தேது? உங்களுக்கே பத்தாது போல இருக்கு. இதான் என்கிட்ட பூசணிக்காய் கூட்டு நிறையா இருக்கு, இதையும் எடுத்துக்க. கொண்டாங்க கொண்டாங்க, யார் எது இருந்தாலும் சாப்பிடுவேனா. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே போன்ல சொல்லிட்ட. ஆமா, வேற வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லும் போது வேற அவன் ஒத்தையில தான் இருப்பா. வேற நம்ம உள்ள போனா சரியா இருக்காது. அதனாலதான் நாங்க வெளியே நிக்கோ, நீ வான்னு சொன்னேன். அதை தான் சொல்லுன்னு சொல்லலான்னு பார்த்தேன், நீயே சொல்லிட்ட. நல்ல வேலை. சஞ்சய், வர வேண்டியதானே உள்ள. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் தோட்டத்துக்கு நேரம் போலான்னு பார்த்தேன், நீ வரும்போது இங்க வான்னு சொன்னதுனாலதான் வந்தேன். ஆமா, நானும் சைக்கிள்ல உங்க கூடவே வரேன். அதுக்கு தான் வர சொன்னேன். அப்ப பின்னாடியே எங்க கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவியா? ஆமா. சரி வா, அப்ப கிளம்பு. உள்ள வா. வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், போலாம், டைம் ஆயிடுச்சு. சரி, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? படம் வேற லெவல் சோனி. நீ தான் கூப்பிட்டதுக்கு வரல. யாரு, நானா வரல? எங்க அம்மா வேண்டான்ட்டாவே வேற என்ன பண்றது? எங்க அம்மைக்கு சொன்னாலும் புரியாது. அதுக்கு தான் தெரியாம போறது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. சைக்கிள் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். இல்ல, வீட்டை கூட்டிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் வா. யார் இந்த ஆளுங்க வந்து படுத்து கிடக்காரு? அட, இது சோனியோட பெரியப்பல்ல. இவரு தான் அங்க படுத்து கிடக்காரா? புதுசா யாரோ வந்திருக்காவளேன்னு நினைச்சிட்டேன். யாருப்பா நீ? கருப்பட்டி வாங்க வந்தியா, பயணி வாங்க வந்தியா? எல்லாரும் பணையார போயிருக்காவ. இப்போ வர நேரம் தான், சாப்பிட வர நேரம் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? அட அப்படியாப்பா, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நீ அந்த சின்னத்து ரவிய பையனா? அதான் எங்கேயோ இந்த பையனை பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். எத்த பிறந்த நாளுக்கு அங்கே நின்னல நீ? சரியா சரியா, உங்க அப்பா பணையார போயிருக்காவோ பத்துக்க. ஆ, நிறைய பேர் பயணி வாங்க கருப்பட்டி வாங்கன்னு வாராவளா, அதான் அந்த பையிலையும் அது மாதிரி யாரோ வந்திருக்காவன்னு நினைச்சிட்டேன். சகல சாப்பிட்டீரா? அட இல்லப்பா, நீங்க வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு சின்ன பையன் சாப்பாடு கொண்டு வந்தேன் ஐயா அப்பாக்குன்னு சொல்லிட்டு வந்தான். நான் உள்ள போயிருக்கான். சதீஷா? அது நம்ம சின்னத்திர மோயின் தான். ஆமா ஆமா, அவன் சொன்னான். இப்பதான் சொன்னான். எனக்கு எங்கேயோ பார்த்த சாட்டையில இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் தான் அவன்னு தெரிஞ்சுது. சரி சரி, கையை கடை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அவரும் வரட்டும், வந்தப்புறம் சேர்ந்து சாப்பிடுவோம் சகல. அவன் பண்ணையில கிடக்காம இன்னும் 2 மரம் ஏறிட்டு தான் வந்து சாப்பிடுவேன்னா. வரும்போது சத்தம் கொடுத்துட்டு தான் வாரேன். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு பசிச்சா வேணா நீங்க சாப்பிடுங்க. நான் எனக்கு இன்னும் பசிக்கலன்னா லேட்டா கூட சாப்பிட்டுக்கிறியே. மணி 2 தாண்டது, பசிக்கலங்கிய. நான் என்ன வேலை செய்ய, சும்மா தானே இருக்கேன். அதனால பசி எடுக்கல. கண்டதை யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்காதுங்க. ஓய், நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுருந்தோம். வேற என்னைய மாதிரி எதையாவது இழுத்து வச்சுட்டு அடக்கப்படாத அம்மா. என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் இதை வச்சுட்டு வாரேன். சும்மா உட்கார்ந்து சாப்பிடையும் சங்கடமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம இடத்துல நம்ம இருக்க மாதிரி வராதுல்ல. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா, கருப்பட்டி எல்லாம் காய்ச்சி ஊத்தி போட்டுட்டு தான் பணையார போனேன். சாப்பிட்டியா? அப்படியா? பரவாயில்லையே. இங்கெல்லா போற? அங்க ஒரு புளிய மரத்துல தியான் பார்த்து வச்சிருக்கேன் பெரியப்பா. அத போய் எடுக்கலாம்னு இருக்கேன். அதான் பார்த்துட்டு வந்துறேன். இல்ல எதுவும் கடிச்சு விடாம பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா கேட்டனா நான் இப்ப வந்துருவேன்னு மட்டும் சொல்லுங்க. சரியா. விளையாட்டு இல்ல. தியான் எடுக்க போறேன், வியாட்டைக்கு போறேன்னு எங்கன்னா ஓடிக்கிட்டே கிடப்பான். இவனை நினைச்சிட்டு அப்ப ரொம்ப வருத்தப்படியான்.
கருப்பட்டி காஞ்சிட்டுனா சரட்டையில இருந்து எடுத்துடலாம். சாப்பிட்டுட்டு வந்து எடுக்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன். இதுக்குள்ள காஞ்சிருவாமா. இந்த பையன் எங்க ஓடியா வந்த வேகத்துல தவப்புன தேடி ஓடியானோ? சகலவா சாப்பிடலாம். அட ஏன்டா சகல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எப்ப சாப்பிட போறிய? உங்க வீட்டம்மாக்கு போன பண்ணி சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாவா, வருத்தப்படுவா. அப்ப வாங்க சாப்பிடுங்க. கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும். இல்ல அதுக்கு இல்ல, பசிக்கல. பயணி குடிச்சிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், கருப்பட்டி தின்னுருக்கேன், என் பசியே இல்லை. நொங்கு தந்திய எல்லாம் சாப்பிட்டதும் என்னமோ பசியே இல்லை. அதெல்லாம் பசி இருக்கும், சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாரோம். இப்ப சாப்பிட வரலன்னா உங்க வீட்டம்மாக்கு போன் பண்ணிடுவேன். அம்மா தான் வாரேன் வாரேன் எதுவும் சொல்லிடாதீங்க. ஓய் அந்த மனுஷனும் வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம். வேற அவரை விட்டுட்டு ஒத்தையில நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. நான் தான் சொன்னோம்ல, வரும்போது அவனை பனைக்கு கீழே நின்று கேட்டுட்டு தான் வாரேன். அவன் உச்சில கடந்தான் பனைய சீவிக்கிட்டு, பழைய சீவிக்கிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். இந்த அவரே வந்துட்டார. சாப்பிட உட்கார்ந்தாச்சா? இப்பதாம்ல உட்காரியும். நீ என்ன 2 படம் யாரிட்டு தானே வருவேன்னா? ஆமா பசி கொடுத்துருச்சு, கை காலெல்லாம் நடக்கும் கொடுத்துட்டு. அதான் சரி இனிமே சாப்பிட்டுட்டே வருவோம்னு வந்துட்டேன். வா வா, அதான் சொன்னேன். சொன்ன கேட்கணும்ல. முனைக்கு சாப்பாடு கொண்டு வந்தானா? வரலையோ? அவன் வந்துட்டானே. அவன் இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு நான் அந்த பக்கமா ஓடியான். உங்களை தான் தேடி ஓடியான்னு நினைச்சேன். அப்படியா? போன பண்ணலையே அந்த பையன். அவன் அங்க பக்கத்துல தான் போயிருக்கான். அந்த இப்ப வந்துருவான். சாப்பாடு உள்ள கூடையில வச்சிருக்கான். சரி போயிட்டு எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடுவோம். உங்க வீட்டம்மா மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு இருக்காவலாம, உங்களுக்கும் சேர்த்துதான் இருக்கு பெரியப்பா, சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனான். ஆமா மீன் கறி தான் வச்சு கொடுத்து விட சொன்னேன். அதான் கொடுத்து விட்டுருப்பா. இந்த வாரம் இருங்க. எடுத்துட்டு வா. இப்போதைக்கு சோறு வீட்டுல இருந்து கொண்டு வந்தது இருக்கு. அவனுக்கும் சின்ன துறைக்கும் வீட்டுல கொடுத்து விட்டுருக்காவ. அப்ப ராத்திரிக்கு குழம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோறு மட்டும் போட்டு சேர்த்து வடிச்சா போதும். நாளைக்கு காலையிலக்கு கஞ்சிக்கும் வச்சுக்கிடலாம். இங்க உள்ள அடுப்பு சாமான் சட்டுலாம் இருந்த மாதிரி இருந்தது. இங்கேயே சமைப்பீல சகல? ஆமா சகல, இங்கேயே சமைச்சுக்கிடுவோம். இருக்கிறது கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சு ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம். கஞ்சி கூழுன்னு காய்ச்சி குடிச்சிட்டு கிடப்போம். கருவாடு எல்லாம் போட்டு வச்சிருந்தோன்னா கருவாட்டு கறியாக்கி கூட தின்னுக்கிடுவோம். என்ன சாப்பாடுன்னு நல்லா வாசமா இருக்கு. பருப்பு கறியும் முட்டை பொரியலும்னால. அங்க என்னதெல்லாம்? மீன் குழம்பு, ஏதோ ஒரு பொரியல் செஞ்சு அனுப்பியிருக்கா. என்ன பொரியல்னு பார்க்கணும். நல்ல மனமா இருக்கடே. ஆமா குழம்பு எடுத்து ஊத்திக்கிடுங்க. குழம்பு உனக்கே பத்தாது போலயா? சின்ன டிஃபன் பாக்ஸ்ல தான் இருக்கு. இல்ல உள்ள ஒரு வாளிலையும் வச்சிருக்கா. இது இப்போதைக்கு நம்ம ஊத்தி சாப்பிடறதுக்கு வச்சிருப்பலா இருக்கும். அது நம்ம மீதி இருந்தாலும் நம்ம ராத்திரிக்கு வச்சுக்கிடலாம், நாளைக்கு காலையிலக்கு மிச்சம் வச்சுக்கிடலாம்ல. உள்ள ஒரு வாளில இருக்கு. அப்படியா? அப்ப சரி கொண்டா ஊத்துவோம். ஆளு கொஞ்சமா ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஊத்தி சாப்பிடுங்க. இது ரொம்ப அதிகமா இருக்கு பத்தியில. என்னன்னுதான் இந்த பனையில ஏறிட்டு அடக்கியல தெரியல. வெயில கூட சமாளிச்சிடலாம். பனை ஏறதுக்கு மழை டைம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பயணி எல்லாம் வீணா போகும். ரொம்ப கஷ்டம் அந்த டைம் தான். அதுக்கு வெயிலே தேவலாம். வெயில தான் கொஞ்சம் பயணி சுட்டு போடும். அதுக்கு தான் காலையில மதியம் சாயங்காலம் 3 வேலையும் சீ விட்டு வரது. ஓ சரி. எங்களுக்கு எல்லா வேலையும் பழகி போச்சு. அகல நீங்க எல்லா வேலைக்கும் போயிருவீங்களோ? ஆமா தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் போய் எல்லா வேலைக்கும் போவோம். உட வெட்ட போவோம். அப்படிதான் சில தர. ஆமா உட வெட்ட போவோம். ஏதாவது உரம் வைக்கிறதுக்கு போவோம். அதுக்கப்புறம் எல்லா தோட்டத்துக்கும் எங்கேயாவது ஏதாவது வைக்க சொல்லுவாவ. கண் வள நடுறதுக்கு அதுக்கு போவோம். வாழைக்கு கண் எடுக்க போவோம். வியாழி போட்டு தர சொல்லுவாவ. வியாழி போட போவோம். தேங்காய் பிரிக்க போவோம். எல்லா வேலைக்கும் போவோம். எல்லா வேலையும் பார்த்தாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். இந்த ஒரு காலத்துக்கு 2 பேரும் சம்பாதிச்சாதான் முடியும். எங்க நம்மட்டு பொம்பளை போய் சம்பாதிக்காவ? நம்ம வேலை செஞ்சுதான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் ஒத்தாசைக்கு நம்மள வெளி வேலைக்கு போகும்போது தோட்டத்து வேலையை கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சொல்லி கிடையாதுதான். ஆமா இந்த பணையிற வேலையெல்லாம் பொம்பளையாளு வந்துதான் பையனிய காய்ச்சி கருப்பட்டி கைப்பா. இப்ப யாரு வாரா? இங்கேயும் வரது கிடையாது. முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப நகை நட்டு போட்டுட்டு இங்க காட்டு பகுதியில வந்து தங்கையும் சொல்ல முடியாது. கருப்பட்டியை வச்சாலே களவாண்டுட்டு போயிடுறானுவன். எங்க வேற பொம்பளையாளுகளை கொண்டு இந்த காட்டுக்குள்ள வச்சு தனியா வைக்கிற பயமா தான் இருக்கு. முன்னாடி மாதிரி இல்ல காலம். நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டோன்னு நம்ம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள கிடக்குது. அது சரி. இந்த அந்த பக்கம் அப்பயே பார்த்தேன், அங்கேயும் ஒரு குடும்பம் பயணி காய்க்குதே. ஆமா அதுவும் நம்ம ஒரு ஆளுவதான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீடு பிங்கி கிளவி. அது வீடதான் சொல்லியாவ. ஓ அந்த பொம்பளையா? ஆமா அவிய குடும்பங்க தான் தங்கியிருக்கு. அந்த பிள்ளைகள் வந்து எப்பனாலும் ஏதாவது வந்து கொடுக்கணும்னா கொடுத்துட்டு வந்துட்டு போகுங்க. ஆமா நானும் பார்த்தேன். என் முகம் எங்க போனா? அவன் எங்கேயோ புளிய மரத்துல தியானம் வைக்கதான் ஏதோ கூடு. அதை பார்த்துட்டு வரேன்னு போனான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப எதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வர போறான்னு தெரியல. இந்த வயசுல பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். விடு நம்ம பண்ணாத அழிச்சாட்டியம்மா பிள்ளைகள் பண்ணிட போகுது. முன்னாடி கை மருந்து எது போட்டாலும் டப்புன்னு கேக்கும்னே. இப்ப எதுனாலும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு ஓடணும். அதை நினைச்சுதான் பயமா இருக்கு. நம்ம இந்த காட்டுக்குள்ள கடக்க கொண்டுகிட்டு ஓடணுமான்னு. இப்ப யாரு கைவத்தியம் பார்க்க யாரு கைவத்தியம் தெரியுது. கைவத்தியம் போட்டாலும் இப்ப கேட்க மாட்டேங்குது எதுவும். அது சரிதான். சரி குழம்பு ஊத்திட்டு தாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேலையை போய் பாக்குறதுக்கு. வாலட்சுமி
நாங்களும் வந்துட்டோம். ஏ குமரிவளா, உங்களோட சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வாரியலா? 1 மணி நேரமா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நேரம். 1/2 மணி நேரத்துல சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும்னு சொன்னனா இல்லையா? 2 படம் கஞ்சாலி குடிச்சிட்டு நானே சீக்கிரம் வந்துட்டேன். நீங்களும் எங்களா போனீங்க? பாப்பாத்திக்கு கோவப்படாதீங்க. அவள அங்கே வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சு. நீ அவளுக்கு சும்மா நீ முட்டு கொடுக்காதம்மா. வியாழ கல்லிவோ நான் இன்னைக்கு பாதி இடத்த முடிச்சுட்டு போயிருவாளோன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு 10 மரத்தை தான் முடிச்சிருப்பாளுவே. இவளுக்கு தன கூலி 200 ரூபா கொடுக்கணும். கொட்டையா அவளைத்தையும் வித்தாலும் அவ்வளோ வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஏ அப்பா, என்ன பஞ்சப்பாட்டு பாடுதம்மா இந்த கிழவி. ஏக்கர் கணக்குல மரத்தை வச்சுக்கிட்டு இந்த கொட்டையெல்லாம் வித்தா லட்ச கணக்குல தேரும். 1 கிலோ முந்திரியே 1000 கணக்குல வாங்கியாவ. இது என்னன்னா என்ன பாட்டு பாடுது? சரிக்க கோவப்படாதீங்க. அவ்வளோ போய் இனிமே வேலையே பார்ப்பாளுவே. அவளோட சொல்லி இதை கொண்டு ஓடியதுக்கு தான் இவ்வளோ தூரம் நீ வந்தியாக்குமா உன் வேலையெல்லாம் போட்டுட்டு? இல்லக்க, எனக்கு கொஞ்சம் ஒரு 4 பழம் வேணும் பார்த்துக்கிடுங்க. நல்ல பழமா அங்கே தெரிஞ்சே கேட்டாவ. என் தோட்டத்தில் கிடந்தது ஒரு 2-3 மரம் தானே, அதில் எல்லாம் பழுத்து வாஞ்சி வச்சு கீழே விழுந்துட்டு அவ்வளவோ 1-2 பிஞ்சு தான் கிடக்கு. அதான் சரி சொந்தக்காரையே வாராவ. அதான் நான் வேற சரி தாரேன்னு சொல்லிட்டேன்னா வேற இல்லைன்னு அனுப்ப முடியாதுல வெறுங்கையா. அதான் உங்ககிட்ட 4 நல்ல பழமா கேட்டு வாங்கலான்னு வந்தேன். கூட நிறைய எவ்வளோ வேணாலும் பறிச்சிக்கமா, ஒரு பிரச்சனை கிடையாது. கொட்டையை மட்டும் போட்டு போயிருங்க. ஆமா, இந்த மரத்துல கொட்டையே இல்லை. ஏலாம் இது முந்திரி மரமே இல்லை. முந்திரி கொட்டை இல்லாமல் முந்திரி பழம் பழுக்குமா? இது அது கிடையாது. இது வாட்டர் ஆப்பிள். அந்த அங்கே அடக்கு முந்திரி கொட்டை. அங்கே போய் முந்திரியை பறக்க ஓடு. போய் வேலையை பாரு. நீ போலட்சுமி எவ்வளோ வேணாலும் பறிச்சுட்டு கொட்டையை மட்டும் திருக்கி போட்டு போயிரு. சரிக்க. நான் மாட்டுக்கு போய் தண்ணி ஆட்டிட்டு வரேன். எல்லாம் வேலையை பாருங்க. ஓ, இது பேர் தான் வாட்டர் ஆப்பிள். அதான் என்னடா சோப்பா நிறைய காய்ச்சி கிடக்க ஆப்பிள் கிடங்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்கு பத்தியலாடே. இது கூட இந்த ஊருக்கு வரணும் இப்பதான் தெரியுது எனக்கு. இந்த பாட்டி எல்லாம் வச்சிருக்குதுக்கு புதுசா ஏகப்பட்ட கண்ணுங்களாம் நிறைய உடைய வச்சிருக்கு. அவியல்களுக்கு இதான் வேலை. தோட்டத்துவலை பார்த்துக்கிட்டு அதில் வர்றத ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கிடப்பாவே. சரி வாங்க, சட்டு புட்டுன்னு பறிப்ப நல்லா பழமா. வேற அந்த பையன் வந்துட போறான். ஆமா, வச்சு பழத்தை பறிச்சு வச்சிருக்கையா வாயான்னு சொன்னேன். வேற பழம் இல்லைன்னு சொன்னா அந்த பையன் என்ன நினைப்பான்? வாங்க, சட்டு புட்டுன்னு நல்ல பழமா பறிப்போம். இதுல 2 வாட்டர் ஆப்பிள் பறிப்பு மாடே. இது சப்புன்னு தாக்க இருக்கும், இனிக்காது. அப்படியே நல்லா இருக்காது, பார்க்க நல்லா கலரா இருக்கடே. அது தண்ணி போல இருக்கும். டேஸ்ட்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஏன்னா 2 அத்துட்டு வரேன். கொண்டா அத்துட்டு ஓடியா. எனக்கு எட்டாவது. நான் உண்ணி பறிச்சுட்டு வந்தேன்னா மாட்டிக்கிடுவேன். அந்த பொம்பளை பார்த்துச்சுன்னா கத்தி விட்டுரும். நீ அப்படி நைஸா பறிச்சுட்டு வாடே. அத்தியா பெரிய பொண்ணு நைஸா லட்சம் ஓண்ட கொத்து விட்டு போகுது. விட்டு வாங்கினா நம்ம வாங்கினா, பாராட்டு வாங்கினா மேடம் வாங்கணுமாமோ. நல்ல ஆளுதான், சரியான ஆளுதான் அழைச்சி. சரி வாழா, 2 பறிச்சுட்டு போனா ஒன்றும் கெட்டு போக மாட்டோம். நீயே எவ்வளோ களவான்றா. நீயே மாட்டாதப்ப இந்த 2 பழத்துக்காக மாட்ட போறோம்.